ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபீல் ஃப்ரீ டு குக். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட் ரோல்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அரை பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அரை பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதை ரெண்டையுமே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், பிரெட் 3 ஸ்லைஸ், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கை நல்லா கையால் மேஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மேஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு மேஷ் பண்ணால் போதும். ரொம்ப குழைய மேஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதோடவே வெங்காயம், பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அது மாதிரி உருளைக்கிழங்கு கூட நீங்கள் வேறு என்னென்ன காய்கறி ஆட் பண்ண பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு செய்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் இல்லைன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட்டோட சைட்ஸ்லலாம் உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி செய்யலாம். நான் இந்த சைட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ப்ரெட்டை டிப் பண்ணி தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்கில் இருந்து கொஞ்சமாக எடுத்து ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டோட சைட்ஸை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்லாம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற ப்ரெட்டையும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரெட் ரோல்ஸ்லாம் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகட்டும். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ரோல்ஸ் இதில் போட்டுடலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். நம்ம ரெகுலராக ஒரே மாதிரி ப்ரெட்டை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு வச்சுருந்தா போதும். குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை. இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ப்ளஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.